நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. மாவட்ட நீதிமன்றத்துக்கான வாய்மொழி தேர்வுக்கான நீங்க இவங்க எடுத்த ஸ்கோர் மார்க் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுல தயவு செய்து 11 மார்க் 10 மார்க் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது இன்னும் நம்மளை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. 12 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பாஸ், சரிங்களா? 11 மார்க் 8 மார்க் 10 மார்க்லாம் ஃபெயிலு. வேற எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க. நாங்க ஃப்ரீயா வந்து கிளாஸ் எடுக்கிறோம். டெய்லி 8:30க்கு வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம். அதுல வந்து ஜாயின் பண்ணி எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. இன்னும் வந்து யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டு நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12 மார்க் எடுத்தா பாஸ் தான். இப்ப நீங்க 12 மார்க் எடுத்ததுனால ஃபெயில்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க 12 மார்க் எலிஜிபிள் தான். இப்ப எப்படி உங்களுக்கு கட் ஆஃப் வரும்? இந்த 12 மார்க் தான் கட் ஆஃப் கிடையாது. இந்த 12 மார்க்குங்கிறது கட் ஆஃப் கிடையாது. நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல இப்ப பாருங்க, ரிட்டர்ன் எக்ஸாம்ல 81, ஸ்கில் டெஸ்ட்ல 41, வாய்மொழி தேர்வுல 20, டோட்டலா 142 தூய்மை பணியாளருக்கு சானிட்டரி ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் இந்த 3 மார்க்கை சேர்த்து அவங்க 138ல இருந்து 142, 145, 138ல இருந்து 145 வரைய நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர் சானிட்டரி ஒர்க்கர் வந்து கிடைக்கும், சரிங்களா? சிலர் வந்து ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரியாரிட்டியில இருக்கிறவங்க 135 எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு 135ல இருந்து எடுத்தவங்க கூட இந்த சானிட்டரி ஒர்க்கர் அப்படிங்கிற வேலை கண்டிப்பா வந்து கிடைக்கும், சரிங்களா? ப்ரியாரிட்டியில இருந்தீங்கன்னா 135ல இருந்து, நார்மல்ல இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிஎம் அந்த மாதிரி கொடுத்துருந்து நார்மல்ல இருந்தீங்க அப்படின்னா 138ல இருந்து நீங்க 145க்குள்ள எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை வந்து நிச்சயம் வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்ப தூய்மை பணியாளர்ல நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க தூய்மை பணியாளர் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் மார்க், வாய்மொழி தேர்வு மார்க் 3 டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாவட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இதுல டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. எந்த மாவட்டம் என்ன பிரியாரிட்டின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். தொடர்ந்து சேனலை பாருங்க. அடுத்த வீடியோல வாட்ச்மேன் ஓஏக்கான கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கறத நம்ம ஆவரேஜா வந்து சொல்லுவோம். தொடர்ந்து சேனலை பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.